டெல்லியில் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட இந்த கூட்டணியை விரும்புகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் சொல்கிறாங்க. அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கிறது பாஜக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் விஜயை இந்த அணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று. விஜய் கொள்கை எதிரி என்று பாஜகவை பிரகடனப்படுத்திவிட்ட நிலையில் இது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி பொதுவெளி சந்தேகம் இருக்கிறது. இன்னொன்று, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, இந்த கோஷம்தான் விஜயனுடைய பிரதான கோஷமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அது ஒத்துக்கொள்வாரா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்லை ஒத்துக்கொள்ள மாட்டார். அது முடிச்சிடுவோம். தயாராகிட்டு வராரோ அதுதான் இப்போ சொல்கிறேன். அடுத்ததை சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தொடக்க முதலே என்டிஏ அணி வர்றபோது அமித்ஷா டெல்லியிலும் சரி இங்கேயும் சரி என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கடந்த 2 ஆண்டுகளாகவே திரு அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக இருந்த தொடக்க காலம் முதலே 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதிமுகவோடு உடன்பாடு வைத்த நிலையிலும் கூட திரு அமித்ஷா அவர்களும் டெல்லி பாஜக நிர்வாகிகளும் தமிழகத்தில் இருக்கிற ஒரு சிலருமே என்டிஏ தலைமையில் எடப்பாடி தலைமையிலே அதிமுக ஆட்சி அமைந்தாலும் அது என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்டில் பேசிட்டு வந்தாங்க. ஸோ அதிகமான இடங்களை பாஜக பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இப்போ அதிகமான இடங்களை பாஜகவை பெறுகிற பொழுது அதை விட கூடுதலான இடங்களை தாவேகா தமிழக வெற்றி கழகமும் பெற வேண்டும்